இப்போ தானே கோனில் மெஹந்தி வைக்கிறோம். அப்போ நாம் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இலை அரைச்சி தான் மருதாணி வைப்போம். ஸோ அதனால் இப்போ வரைக்குமே அதுதான் ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, இப்போ நான் எப்படி அரைச்சேன்னு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அத்தை எனக்கு இலை பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். நான் இதில் ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு இலை சேர்த்துருக்கேன். அதில் ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துட்டு 3 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 10லேருந்து 15 கிராம்பு சேர்க்கலாம். அம்மி இருக்கவங்க அம்மியில் அரைச்சிக்கோங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதில் வந்து தண்ணி சேர்க்காம அரைக்கணும். தண்ணி ரொம்ப ஆயிடுச்சுன்னா நம்ம கையில் வச்சோம்னா ஒட்டாது இல்லையா, அதனால அப்பப்போ தண்ணி லைட்டாக தெளித்து சேர்த்துக்கலாம். ஏன்னா மிக்சியில் இல்லைன்னா அரைப்படாது. நல்ல கெட்டியான பதத்துக்கு அதை அரைச்சி எடுத்துட்டேன். மிக்சியில் அரைக்கும் போதே அப்புறம் பாப்பாவுக்கு நான் வச்சதுக்கு அப்புறமே என் கை நல்லா செவந்துருச்சு. அதான் வீடியோட ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன். மெஹந்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததும் காலை காட்டுறா, கையை காட்டுறா, முட்டி வரைக்கும் வைக்கணுங்கிறா. அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து காலில் கையில் நம்மளுடைய அத்தன்டிக் அந்த இலை அரைச்ச வைப்போம்ல, புள்ளி புள்ளியாக டாட் டாட்டாக சுற்றி சுற்றி வரட்டி தட்டின மாதிரி அந்த டிசைனை போட்டு விட்டுட்டு கைக்கு டோப்பா போட்டு நானும் எனக்கு வச்சுக்கிட்டேன். 2 மணி நேரம் தான் வச்சுருந்தோம். அதனுடைய அவுட்புட் இதுதான். பாய்.